வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை முக்கியமான பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது உடல் எடை அதிகரிப்பு. என்ன முயற்சி செய்தாலும் எடை குறையாமல் அவதிப்படுகிறீர்களா? பக்க விளைவுகள் இல்லாமல் சில இயற்கையான முறைகள் மூலம் உடல் எடையை குறைப்பதற்கான ஆலோசனைகளை பார்ப்போம். நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் குக்குலு எனும் பிசின் உடல் எடையை குறைப்பதற்கு உதவும். பெருங்காயத்தைப் போல இருக்கும் இந்த பிசினை சிறிது எடுத்து ஒரு டம்ளர் நீரில் இரவு முழுவதும் ஊற வைக்க வேண்டும். மறுநாள் காலையில் எழுந்ததும் அந்த நீரை வடிகட்டி பருக வேண்டும். இதன் மூலம் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பு கரைந்து எடை குறையும். இந்த மூலிகை தைராய்டு ஹார்மோன் சுரப்பை சீராக்கும் தன்மை கொண்டது. இதை தொடர்ந்து பருகி வந்தால் 3 மாதங்களில் உடல் எடையில் மாற்றங்களை காணலாம். செம்பருத்தி சாறை பருகுவதன் மூலம் உடலில் உள்ள அதிகப்படியான கலோரிகள் விரைவாக எரிக்கப்படும். இதன் மூலம் உடல் எடை எளிதாக குறையும். கற்றாழையில் உள்ள ஜெல் போன்ற பகுதியை மோரில் கலந்து பருகி வந்தால் இரத்தத்தில் கலந்துள்ள அதிகப்படியான கொழுப்பு கரையும். ஏலக்காயை பொடி செய்து அதை 2 முதல் 3 கிராம் அளவு எடுத்து நீரில் கரைத்து குடிக்கலாம். புதிதாக குழந்தை பெற்ற தாய்மார்கள் இந்த பொடியை சூடான நீரில் கலந்து பருகுவதன் மூலம் கர்ப்பகாலத்தின் போது அதிகரித்த எடையை எளிதாக கட்டுக்குள் கொண்டு வரலாம். மேற்கண்ட வழிகளை முயற்சிப்பதோடு உணவு முறையிலும் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். கொழுப்பு சத்து குறைந்த உணவுகளையும் நீர்ச்சத்து மற்றும் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளையும் தினசரி உணவு பட்டியலில் சேர்க்க வேண்டும். அதிக கலோரிகள் கொண்ட எண்ணெயில் பொரித்த உணவுகளை தவிர்த்து அனைத்து சத்துக்களும் சரிவிகிதத்தில் கலந்த உணவுகளை சாப்பிட வேண்டும். பூசணிக்காய், வெள்ளரி, முள்ளங்கி, வாழைத்தண்டு, கீரைகள் போன்றவற்றை தினமும் உணவில் சேர்க்கலாம். பப்பாளி காயை கூட்டாகவோ பொரியலாகவோ சமைத்து தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம். பூண்டு, வெங்காயம், வெந்தயம், மிளகு, வெற்றிலை ஆகியவற்றை அடிக்கடி உணவில் சேர்க்கலாம். இதன் மூலம் 3 மாதத்திலிருந்து 6 மாதத்திற்குள் 3 முதல் 5 கிலோ வரை எடையை குறைக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. முந்தைய வீடியோக்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க.